நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா புகழும் மாட்சியும் உண்டாக. நம்மை பார்த்து யாரேனும் ஒரு கேள்வி கேட்டால், அதாவது நம்முடைய கனவில் தேவன் தோன்றி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், இந்த தேவனே நம்மை பார்த்து நானே உனக்கு பெஸ்ட்டாக எது இருக்கோ அது தரேன்னு சொன்னார். எதை சொல்லுவார் அல்லது எதை தருவார் என்ற இந்த கோணத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய கருப்பொருள் இப்படியாக இருக்கும். நாம் ஒருவேளை நம்முடைய கனவில், நம்முடைய யோசனையில் நாம் கேட்க போகும் எல்லா விதமான காரியங்களை காட்டிலும், அது செல்வமோ, அது பொருளோ, அது பணமோ, இது எல்லாவற்றை காட்டிலும் எப்படி நாம் ஒருவேளை கேட்டால் அதுவே ஆண்டவருக்கு பிரதியாக இருக்கும் என்று தியானிக்க இருக்கிறோம். அது என்ன என்றால், லார்ட் பி வித் அஸ். இதுதான் என்னுடைய கருப்பொருள். லார்ட் பி வித் அஸ். அல்லது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், ஐ ஆம் வித் யூ ஆர் ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று தேவன் சொல்வாரானால், அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற இந்த கருப்பொருளை கொண்டு நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நாம் யாத்ராகமம் 33:15 எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 33:15. அதை வாசிப்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த இப்போ அந்த மோசே வேண்டிக் கொள்வதை பாருங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இவர்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை தாண்டி விட்டார்கள், பாலைவனத்திற்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு போகணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருப்பார் மோசேட்ட, நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, நீ எகிப்துக்கு போவ, அங்கிருந்து மக்களை திரும்ப கொண்டு வருவாய், இதே சீனாய் மலையில் திரும்பவும் என்னை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அந்த சம்பவம் நடக்குது. இப்போ திரும்ப சீனாய் மலைக்கு ஆண்டவர் மோசே போகிறார், திரும்ப வரார். அதுக்குள்ளேயும் நடக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கண்டுக்குட்டியை அவர்கள் உருவாக்கி அதையே அவர்கள் தெய்வமாக கொள்ள வேண்டும் என்று அவங்க சொல்லுவாங்க. உடனே தேவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ தான் அவர் சொல்லுவார், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களோட நான் வரமாட்டேன். ஏற்கனவே அவர் 3:12 வாசிங்க. யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். இப்போ நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னோடே இருப்பேன், இதுவே அடையாளம் என்று சொன்ன தெய்வம் திடீர்னு இப்போ மாற்றி பேசுறது மாதிரி இருக்கு. எப்படின்னா, இனிமே நான் உன்னோட வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே இவருக்கு இப்போ பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் ஒரு கண்களுக்கு முன்னாடி வரல. தேவன் வல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் இவருக்கு மேலோங்கி நிற்குது. கேள்வி என்னன்னா, நாம் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டு போகும்போது, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கும் போது, இதுவரை வந்துட்டோம், சரி இனிமே என்ன, சரி நம்மளா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போவோமா? இல்லை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் நம்ம கண்களை மறைக்காது, இதுவரை நடத்தி வந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கணும், அவருடைய பிரசன்ஸ் நம்மளோட கூட இருக்கணும், அதுதான் நமக்கு மேலோங்குமா? இல்லாட்டி இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு மேலோங்குமாங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திப்போம். இப்போ அவர்களை நடத்தி வந்த அந்த மோசே, அவருடைய கண்களுக்கு எது பெருசாக தோணுது அப்படின்னா, இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் அவருக்கு பெருசாக தெரியல. இதுவரை என்னையும் எங்களையும் நடத்தி வந்த அந்த யெகோவா தெய்வம் அவருக்கு பெருசாக தெரியுது. அதனால அவர் இப்படி பேசுறாரு. திரும்பவும் 33:15 வாசிங்க. அப்பொழுது அவன், மைக்லேயே வாசிங்க. அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென்.
நாங்கள் என்னமோ இங்கேருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்காக வந்து சும்மா வந்தோம்னு நினைக்காதீங்க. அதாவது மோசையை பொறுத்த மட்டும் அந்த தேசத்தை காட்டிலும் பெரிய தேசம், அந்த தேசத்தை காட்டிலும் விலையேற பெற்றது, மதிப்பு மிக்கது அந்த தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐ வில் பி வித் யூ, ஐ ஆம் வித் யூன்னு சொன்னீங்களே ஆரம்பத்தில். இப்போ நான் உங்களோட வரமாட்டேன்னு சொன்னால் உங்களுடைய சமூகம் இல்லாமல் எங்களை கொண்டு போகாதீங்க, எங்களை நடத்தாதீங்க. எனவே நாம் இன்றைக்கு தியானிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மோசையை போல நம்மை உயர்த்தி இருந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை நமக்கு கொடுத்திருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கும்போது, திடீர்னு இடையில நம்முடைய போகிற பிரயாணத்தில் நான் கூட்டி கொண்டு வந்த ஜனம் இப்படி தாறுமாறா ஒரு காரியம் பண்ணியிருக்கும்போது, அதற்கப்புறம் நான் இதுவரைக்கும் வந்தேன் சரிதான், ஆனால் இதுக்கு மேலே வர்றதுக்கு எனக்கு பிடித்தமில்லை, நீயே போய்க்குன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? இல்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், ஐ வில் பி வித் யூன்னு சொன்ன தெய்வம் என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த தெய்வம் என்னோட கூட இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் வரலைன்னா நான் போகலை. இது நம்முடைய மனசில் மேலோங்கி நிற்கதான் பார்ப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நான் முடிவெடுக்கும் போது, நான் ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்குமா, அப்படின்னா நான் அதை செய்வேன், இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன். இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னா நாம் தேவனுடைய பிரச்சனத்தை நம்ம மதிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம், அதையே மேலாக நினைக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லைன்னா பாலும் தேனும் நம்முடைய கண்களுக்கு அது பெருசாக தெரியும், நம்முடைய லக்கை விட்டுடுவோம். இந்த மோசை மாத்திரம் இல்லை, மோசைக்கு முன்னோடிய நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் இதே போல தான் ஓடினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 26:3 எடுங்க. ஆதியாகமம் 26:3 அதை வாசிங்க அப்படியே. இது யாருக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதை வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இதில் இப்படி எழுதியிருக்கோம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அப்படி எழுதியிருக்கோம். அந்த வேர்டு வந்து சோஜோன் இன் திஸ் லேண்ட் அப்படின்னு இருக்கும். சோஜோன் இன் திஸ் லேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா பரதேசியாக தெரி. என்ன அர்த்தம்? சும்மா பரதேசியாக தெரி. நான் உனக்கு வீடு வாசல்லாம் கட்டி கொடுப்பேன்னு நினைக்காத, உனக்கு பெரிய மாட மாளிகையெல்லாம் இங்கெல்லாம் அமைச்சு தரவேலாம் நினைக்காத. சும்மா சோஜோன் அப்படின்னு அர்த்தம், நாடோடியா தெரி. இது எப்படி இருக்கு? ஆனால் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சோஜோன் இன் திஸ் லேண்ட் அண்ட் ஐ வில் பி வித் யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ. நீ எப்படி தெரியும் எனக்கு நான், ஆனால் நான் என்ன செய்வேன், உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இப்போ சோஜோன் இன் திஸ் லேண்ட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதாவது சும்மா நாடோடியா திரி அப்படிங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்களேன், அண்ட் ஐ வில் பி வித் யூ அண்ட் பிளஸ் யூ. இப்போ அந்த பிளஸ் யூங்கிறத காட்டிலும் நீங்க என்னோட கூட இருப்பீங்களே, அதுவே எனக்கு ஆசீர்வாதம் என்று அந்த 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 அப்படி பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்கா? நீங்க என்னோட கூட இருந்தாவே போதும் ஆண்டவரே, அதுவே எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி, அது யார் சொல்றது அப்படின்னா அந்த ஈசாக்கு சொல்லுவார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் கிணறு வெட்டுவார், மற்றவங்க வந்து என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா, அது ஏன் கிணறு அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் கிணறு வெட்டுவார், அதையும் ஏன் கிணறும்பாங்க. ஒரு இடத்துல கிணறு வெட்டுவார், அதை வந்து விட்டுடுவாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கு பேர் ரகபோத் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைப்பார். இங்கே ஆண்டவர் நம்மை பழுகி பெருக அனுமதித்தார்னு சொல்லுவார். அந்த இடத்துலலாம் அவருக்கு யார் பெருசாக தெரியுது தெரியுமா? அவருடைய பிரசன்ஸ். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ட் ஐ வில் பிளஸ் யூன்னு சொன்னார். அவர் என்னோட கூட இருந்தால் போதும், இந்த கிணறு எனக்கு தேவையில்லை. ஆனால் வெட்டினது யாருன்னா இவர் தான். 2வது கிணறு வெட்டினது யாருன்னா இவர் தான். ஆனால் அதுக்காக அவர் வந்து மல்லு கட்டலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, என்னோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் இருந்தால் எனக்கு போதும், அதுவே எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்ற அந்த கண்கள் அவருக்கு இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒன்றை அடுத்தவன் எடுத்துக்கிட்டான்னா, இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார்னு வச்சுங்களேன், இப்படி நான் உன்னோட கூட இருக்கேன்ப்பா, அது போதும்ப்பா உனக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த ஆண்டவர் நாம் சம்பாதித்ததை காட்டிலும் பெரியவரா, விலை மதிப்பு மிக்கவரா? இல்லாட்டி என்ன ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படி அடுத்தவன் வந்து என்னட்டு ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் சண்டைக்கு வாங்க என்னோட, நான் மல்லுக்கு போகும்போது என்னோட கூட நின்னுங்க, எனக்கு ஜெயம் தாங்க, இப்படி கேட்போமா? இல்லாட்டி வந்து
ஈசாக்கு பார்த்த பார்வை, அவருக்கு இருந்த அந்த 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 என்ன சொல்றது அப்படின்னா அந்த மேன்மை அப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு தெய்வத்தினுடைய பிரசன்ஸ் போதும், அவருடைய பிரசன்னம் போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாரே. அதுபோல் நாம் இருக்க முடியுமான்னு பார்ப்போம். அதற்கப்புறம் அது ஈசாக்கு மாத்திரம் இல்லை, ஈசாக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த யாக்கோப்புக்கும் இதே தான். இப்போ இதே ஆதியாகமம் 28:15 எடுங்க. வாசிங்க அதை. 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதை கேட்கறதுக்கே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்படி தெய்வம் நம்மளோட பேச முடியுமா? எப்படி? நான் உன்னோட இருந்து, தட் இஸ் ஐ வில் பி வித் யூ. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதாவது நான் போற இடத்துல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றது உண்டு. அல்லது நீங்க சொல்ற இடத்துல சொல்ல எங்கே போகிறேன்னு சொல்லுங்க, நான் அங்க போறேன் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றது உண்டு. ஆனா தெய்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொல்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமே என்னன்னா, நான் உன்னோட இருந்து ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோட இருப்பேன் என்ற இந்த சொல்ற இந்த பதம் நமக்கு ஆசீர்வாதமா தோணுதா? நீங்க இருந்து என்ன ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தையும் காணலையேன்னு சொல்லி அவர் இருக்கிறதை ஆசீர்வாதமாய் காணாமல் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மட்டும் ஆசீர்வாதமாக காணுகிற கண்கள் நமக்கு இருந்தா நாம் உண்மையிலே மேன்மையான ஐஸ்வர்யத்தை விட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த தெய்வம் இவருக்கு மாத்திரம் செய்யல. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஜோஷுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கலாம், தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லை அழுதுகிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு சொல்லும் போதே நெஞ்சடைக்குது. ஏன்னா ஐ வில் நாட் லீவ் யூ நார் forsake you. இதெல்லாம் தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணுவாரன்னா வாக்கு பண்றாரு. I will not leave you nor forsake you. Don't think that Moses could do anything so bigger. மோசஸ்னால ஏதாவது பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு நினைக்காத. நான் கூட இருந்ததுனால தான். அதனால நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் இப்போ என்ன செய்ய போறேன்? உன்னோடு கூட இருப்பேன். I will not forsake you. I will not leave you. நான் உன்னை விடவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இதெல்லாம் கேட்ட உடனே தான் அந்த ஜோஷுவாக்கு என்ன நடந்திருக்கும்னா, இனிமே நான் இந்த மக்களை நடத்தி செல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கும். திரும்பவும் நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி அல்லது அந்த கருப்பொருள் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம் எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதமா நமக்கு இருக்குதா? இவர்களுக்கு இருந்தது, ஈசாக்குக்கு இருந்தது, யாக்கோப்புக்கு இருந்தது, யோசுவாவுக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது. நமக்கு இருந்ததா? நமக்கு இருக்குமா? அதைத்தான் யோசிச்சு பார்க்கணும். இது மாத்திரமல்ல, நாம உபாகமம் 10:9 வாசிப்போம். உபாகமம் 10:9. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். இதை அடிக்கடி நம்ம சர்ச்சில் பேசியிருக்கோம். அதாவது சொத்து பிரிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு நட்பாசை இருக்கும். அப்பா எனக்கு தான் கூட கொடுப்பாரு, அப்பா எனக்கு தான் கூட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நட்பாசை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்பா எல்லா சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டு அப்பா எனக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, உனக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இல்லாட்டி எப்படி தெரியும்? எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் இருந்தால் நான் வச்சு உங்களை வச்சு பார்க்கணுமா? அப்படி சொல்ல மாட்டோம். சொல்லுவோம் சும்மா. அப்பா நமக்கு என்ன கொடுப்பாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு வீட்டில் இப்படி பங்கு பிரிக்கும் போது பெரிய மையன் சின்ன மையன் 2 பேருக்கும் பங்கு பிரிச்சுட்டே இருக்காங்க. பெரிய மையன் சொல்கிறான், அப்பா நான் இன்னும் மேரேஜ் ஆகலை, தம்பி கொடுங்க தம்பி கொடுங்க தம்பி கொடுங்கன்னு எல்லாத்தையும் தம்பி கொடுத்தாச்சு. கடைசியில் பூர்வீக வீடு இருக்கு, அதையும் தம்பி என்ன சொல்கிறான், நீங்கள் அவன் அண்ணன் ஒண்டிக்கிட்ட நீங்கள் வயசாகி போச்சு, உங்களுக்கு எதுக்கு, அதனால் அந்த வீட்டை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாப்புல. சரி வச்சுக்கடா, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற மட்டும் என்ன செய்ய இந்த விட்டுடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அவன் சொல்கிறான், ஏப்பா இந்த பென்ஷன் வருதுல்ல அது எதுக்கு உங்களுக்கு, அதையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாப்புல. டென்ஷன் வருது அவருக்கு,
ஆனால் வேறு வழி இல்லை. சில பேர் இப்படித்தான், அதாவது அப்பாட்ட இருந்து எதை பிடுங்கலாம், தா 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 தான்னு எதையாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அப்பா அவங்களுக்கு வேண்டாம். அதனால இந்த லேவியர் கோத்திரத்தில் எல்லாருக்கும் இப்படி பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் ஆண்டவர் நமக்கு எதையாவது கூட தருவார்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒன்றத்தையும் தராம, அதான் உனக்கு நான் இருக்கேன்ல, அதான் உனக்கு சொத்துன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன பக்குவம் நமக்கு இருக்குமா? அந்த கண்கள் தான் நமக்கு இருக்குமா? நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் தான் வந்து என்ன செஞ்சாருன்னா லோத்துவை கூட்டிட்டு வந்தாரு. ஒரு 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 கட்டம் வருது அவங்களுக்குள்ள. இப்போ வந்து அவங்களுடைய மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. இப்போ சொத்தை பிரிக்கிறாங்க. சரி, நீ போற பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக லோத்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, சித்தப்பா நீங்க எந்த பக்கம் என்னை போய் சொல்லலோ அங்கே பக்கம் நான் போறேன், நான்லாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், நீங்களா பார்த்து எதாவது கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் ரொம்ப விவரமா இருக்காராம், ரொம்ப ஞானமா இருக்காராம். அதனால என்ன செஞ்சாருன்னா கண்களை ஏறிட்டு பார்ப்பாராம். இப்போ அவருக்கு யார் தேவையில்லைன்னா அந்த கண்களை உண்டாக்கிய கர்த்தர் தேவையில்லை, கண்கள் போதும். அதனால அவர் சொல்லுவாரு, இந்த பாலும் தேனும் ஓடுகிறது போல தெரியுது பாருங்க, அப்படியே பச்சை பசேர்னு அந்த பக்கத்தில் நம்ம போயிடுவோம், ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி போவார். ஆனால் மொத்தமும் போச்சு அவருக்கு. ஆனால் ஆட்டுக்குட்டிலாம் பிழைக்குமோ சாகுமோன்னு சொல்லி ஒரு தேசத்தை தெரிந்து கொண்ட அந்த ஆபிரகாம், நான் உன்னை நம்பி வரலடா, அந்த கர்த்தரையே நம்பியிருக்கேன்னு சொன்னார். அவர் மூலமாய் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதம் யார்? நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய கண்கள் காண்கிற பொருட்களா, இல்லாட்டி நம்முடைய கண்களையே தந்த அந்த தெய்வமா, சிருஷ்டியா, அந்த சிருஷ்டிகரா, அல்லது சிருஷ்டிகர் நமக்கு கொடுத்த அந்த சில காரியங்களா நோக்கி பார்ப்போம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னோட கூட இருக்கிறார், அதுவே எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ற பார்க்கிற அந்த பார்வை இருக்கே, அதான் மேன்மையானது. நம்ம அப்படியே போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இப்போ இந்த வசனத்தை வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே இப்போ வந்து உங்க வீட்டில் நீங்க இருக்கும்போது இப்படி வந்து ஆண்டவருடைய தூதன் பேசுறார். உங்க பேரை போட்டுக்குங்க. அவள் இருந்த வீட்டில் அப்படின்னா உங்க பேரை போட்டுக்கிட்டு தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க வந்து துள்ளி குதிக்கலைன்னா நீங்க இதுக்கு துள்ளி குதிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆஹா சூப்பரியா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிருபை பெற்றவளே, இன்னும் அது கூட இல்லை, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் என்னோட கூட இருந்தா போதும். நான் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தாலும் சரி, நான் ஸ்திரீகளுக்குள் சபிக்கப்பட்டவளா இருந்தாலும் சரி, அது எனக்கு மேட்டர் கிடையாது. என்னுடைய மேட்டரே என்னன்னு தெரியுமா? கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு போதும். இந்த பார்வை இருந்துச்சுன்னா அப்போதான் நாம வந்து தேவனுடைய தாயா இருக்கிறதுக்கே ஒரு தகுதி பெற்ற ஒரு பெண்ணா இருக்க முடியும், அல்லது ஒரு சகோதரனா இருக்க முடியும். நாம வந்து இப்ப பாருங்க, அந்த யோவான் ஸ்நானன் அவர் சொல்லுவாரு, உம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன். இப்படி தன்னை தாழ்த்துறதைத்தான் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா பெருமையா என்றாரு. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, பெண்களுக்குள் பிறந்தவர்களுக்குள் இவனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த ஆசீர்வாதம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதா, இல்லாட்டி இதுவரைக்கும் நம்முடைய மறைக்கப்பட்டதாகவே இருந்ததா அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஏதோ ஒரு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் உண்மையிலேயே நம்மோடு கூட இருப்பாரா அப்படின்னா ஆண்டவர் வந்து சொல்லாமல் சொல்றார். அந்த புதிய உடன்படிக்கையில அல்லது புதிய ஏற்பாட்டில் நம்மளோட எப்போதும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்றாங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன பேரு? தேவன் நம்மோடு, அதாவது தேவன் நம்மோடு எப்போதுமே கூட இருக்கணும்னு விரும்புகிறார். அதனாலதான் அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த வேதாகம பகுதிகளில் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். அதுக்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு, கடவுள் நம்மோடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லியிருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் பார்க்கிற விதமா நம்ம பார்க்க முடிகிறதா? அதாவது ஒரு புஸ்தகத்தை எழுதும்போது, தன்னுடைய குமாரனை அனுப்பும்போது அவருக்கு இம்மானுவேல் பேர் வைங்க. ஏன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மோடு, கடவுள் நம்மோடு அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். பாருங்களேன், உங்களோடு நான் இருந்தா போதும் அப்படிங்கிற அவர் பார்க்கிறார் இல்லையா? அது போல
மனுஷராகிய நாம் தேவரீர் நீர் என்னோடு கூட இருந்தா போதும், your presence is more than sufficient for me, I will not ask anything more. உம்முடைய பிரசன்ஸ் எனக்கு இருந்தா போதும், உம்முடைய பிரசன்னம் என்னோட கூட இருந்தா போதும், இதுக்கு மேல நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ஆண்டவரே என்ற அந்த சுபாவம் நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படியே நம்ம முடிக்க போறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16:7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இப்ப பாருங்க, நம்மோடு கூட இருக்கும்படி வந்த ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து திடீர்னு நம்மளை பார்த்து நான் போறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்குலாம் எப்படி இருக்கும்? ஷாக்கா இருக்குமா? ஷாக்கா இருக்காதா? நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சிருந்தோம்? ஆண்டவரே இயேசுவே, இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு வந்தேன், நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், இயேசு இருந்தா போதும், இயேசு இருந்தா போதும் அப்படின்னு பேசிட்டு இருந்த நாம், அதே வலியுறுத்தி கொண்டிருந்த நான், திடீர்னு இயேசுவே சொல்றாரு நான் போறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே நீங்க போனா நான் என்ன செய்வேன், நீங்க போனா என்ன செய்வேன் நான் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆண்டவரும் உண்மையிலே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ நினைக்கிறது சரிதான், ஆனால் அதை காட்டிலும் there is a better thing that I am going to do. இதை காட்டிலும் ஒரு நல்ல காரியம் நான் செய்ய போறேன். என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, if I go, நான் போனேன்னா உங்களுக்கு தேற்றரவாளனை என்ன செய்வேன்? அனுப்புவேன். அப்படி அனுப்புனா அவர் என்ன செய்வாரு? அவர் சதா காலமும் உங்களோடு இருப்பார். நான் உங்களோட கூட இருக்க முடியாது சதா காலமும். ஏன்னா நான் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். there is a limitation. நீங்க பாருங்க, லாசரஸ் செத்து போயிட்டாப்ல, உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன ஆகி போச்சு? நான் திரும்ப வர வேண்டியது ஆகி போச்சு. ஆனா நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன்னா, அவர் என்னை போல ஒரு இடத்துல அவர் லிமிட்டட் பீயிங் இல்ல, அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும், எல்லாரோடும் அல்ல எல்லாருக்குள்ளும் இருக்க முடியும். இப்ப கேள்வி என்னன்னா, இதோட முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில கடைசி அவர் சொன்னது என்னன்னா, நான் போறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம நான் போனாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புறேன்னு சொன்னாரு. இந்த அனுபவம் நமக்கு உண்மையாயிருச்சு. அதாவது எப்படின்னா, நல்ல வேளை ஆண்டவரே நீங்க போனீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்ல ஏன் ஆண்டவரே போனீங்க, ஏன் ஆண்டவரே போனீங்கன்னு இன்னும் கேட்டுட்டே இருக்கிறோமா? அப்படி கேட்டோம்னா நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெறவும் இல்லை, அவருடைய ஃபெல்லோஷிப்பை, அவருடைய ஐக்கியத்தை நாம் மேன்மையாக எண்ணவும் இல்லை. சும்மா அவர் ஏதோ எழுதுறதுக்காக எழுதி வச்சு போயிருக்காருன்னு சொல்றோமா? அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களா இருப்போம். எனவே நான் இதுவரைக்கும் சொன்னது அந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரும்புகிறது எல்லாம், அதாவது நாம் என்ன கேட்கணும் அவர்கிட்டன்னா, ஆண்டவர் நீங்க எதை கொடுக்குங்க கொடுக்காம போங்க, பட் யூ பி வித் மீ, நீங்க என்னோட கூட இருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருக்கிறது நல்லதான், ஆனா அதை காட்டிலும் ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்ய போறேன், நான் போறேன் மேல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்ப போறேன்னு சொல்றாரு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டோமா? அப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் நல்ல வேளை ஆண்டவரை நீங்க போனீங்கன்னு சொல்றோமா? நிதானிப்போம். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. மரித்தேன், சதா காலமும் உங்களோட இருக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமேயானால் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு எப்பவும் நம் மத்தியில், நமக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் தாகமும் நமக்கு வேணும். எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தை நாம் இழக்கிறோம் அப்படின்னா, வழியை விட்டு விலகும்போது, நம்முடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை இழக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. இப்போ அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரேன்னு தாழ்த்தினோம்னா தேவன் நம்மை மறுபடியும் சமாதானத்தில் நிறைப்பார். நம்முடைய இருதயத்தில் எப்போவுமே தேவ சமாதானம், தேவன் என்னோடு இருக்கணும், அதுதான் எனக்கு மேலானது. பிரதர் பேசும்போது அந்த கருத்தை தான் அவர் வலியுறுத்தினாங்க. தேவன் எனக்கு முக்கியம். எனக்கு எது இல்லாட்டாலும், எது இல்லாமல் இழந்தாலும், எது போனாலும் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நல்லா விளங்கிக்கிறங்க. சாத்தானுக்கு ஒரு காரியம், ஒரு தந்திரம் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்காமல் நம்மை வஞ்சித்து ஏமாற்றக்கூடியவன் அவன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்க விடாமல் அதில் ரொம்ப கவனமாக இருப்பான். ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என்னோடு இருக்கிறார்னு சொல்ல விட மாட்டான். அதில் ரொம்ப கவனமாக இருப்பான்.
வார்த்தையை கேட்க வைப்பான், சபைக்கு வர வைப்பான், பாட வைப்பான், துதிக்க வைப்பான், எல்லாம் செய்ய வைப்பான். கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு வாய் விட்டு சொல்ல விட மாட்டான். அது அவனுடைய தந்திரம். நாம் அவனை வார்த்தையின் மூலமாக தான் மேற்கொள்ளணும். சாத்தானே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்தவர் அவர் என்னோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலமும் உன்னோடு இருக்கிறேன். இக்கட்டு பிரச்சனைகள் வரும்போது சாத்தான் சொல்லுவான், தேவன் உன்னை கைவிட்டார், இப்போ தேவன் உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அந்த நேரத்தில் தான் தேவன் என்னை தூக்கி வச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கணும். அந்த நேரத்தில் தான் என்னை தாங்குகிறார், அந்த நேரத்தில் நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். நல்லா விளங்கிக்கிறணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும், நம்ம குழந்தைக்கு முடியலைன்னா என்ன செய்வோம்? நல்லா ரொம்ப முடியல, வாந்தி வைத்தால போகுது, சாப்பிட முடியல, அப்படியே புலம்புறான், தவிக்கிறான், பிள்ளை வீட்டில் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு என்ன செய்வோம்? நீ பிள்ளையை பார்த்துக்க, நான் வேலைக்கு போகிறேன்னு தகப்பன்னு சொல்லுவாரா? அல்லது தாய், நீங்கள் பிள்ளையை பார்த்துக்கணும், நான் வேலைக்கு போகிறேன், இங்கே ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா? முடியலைன்னா அந்த தகப்பன் தாய் லீவை போட்டுருவாங்க. லீவை போட்டு பிள்ளையை அரவணைத்து அதுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியில் ஏதாவது காரியங்கள், முதல்ல ஜெபிப்போம், அடுத்து மருத்துவம், ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்க, லீவை போட்டுருவாங்க. ஏன்? பிள்ளை நிலைமை சரியில்லை. அப்போ பொல்லாதவர்களாகிய நாம் அப்படி நன்மையை அறிந்திருக்கிறோம், நல்லதை அறிந்திருக்கிறோம், பிள்ளைக்கு நம்ம கொடுக்கும்படி, உதவி செய்யும்படி. அப்போ நெருக்கத்தில் தேவன் அப்படித்தான். நாம் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, பாடுகளை அனுபவிக்கும் போது, யோசேப்பு சிறையில் இருந்தார், யோசேப்பு குழியில் இருந்தார், யோசேப்பு நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆதியாகமம் 39 கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். அப்போ அவருடைய இருதயத்தில் என்னதான் இருந்தது? யோசேப்புடைய இருதயத்தில் என்னன்னா, ஆண்டவரே என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, ஆனால் நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க சாமி, நீங்கள் என்னோட இருக்கணும், நீங்கள் என்னோட இருக்கணும், அது போதும். குழியில் போட்டான் என்ன, ஜெயிலில் போட்டான் என்ன, என்னை அவமானப்படுத்தினா என்ன, அடித்தான, துன்புறுத்தின, அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் நீங்கள் என்னோடு இருக்கணும். பிரதர் பேசுவாங்க, சாக் பிரதரு, நரகத்தில் இயேசு இருந்தாலும் நானும் அங்கே இருப்பேன், நரகம் எனக்கு நரகமாகவே தெரியாதுன்னு. ஆமென். பாருங்க, தேவனை அறிந்தவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. தேவனை நாம் அறியணும். பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது, நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது தேவன் கைவிட்டார் அல்ல, தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை தாங்குகிறார். நம்முடைய இருதயத்தை, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தால் போதும் அப்படின்னா தேவன் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அந்த இக்கட்டில் தேவன் நம்மோடு இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார், வார்த்தைகளை தருவார், வசனங்களை தருவார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், ஆற்றுவார், தேற்றுவார், புத்தி சொல்லுவார், ஆலோசனை கொடுப்பார். அந்த நேரத்தில் தேவனே அப்படின்ட்டு அந்த விசுவாசத்தில் இருக்கணும். பாருங்க, தாவீது அவர் சொல்றாரு, எவ்வளோ யுத்தம் பண்ண மனுஷன், யுத்த புருஷன் அவருக்கு பேரே, ரத்தத்தை சிந்தின மனுஷன். வேதத்தில் அவர் மாதிரி யுத்தம் பண்ணி ரத்தத்தை சிந்தின ஆளே இல்லை. அவ்வளோ பெரிய மகான், யுத்த வீரன். அந்த மனுஷன் சொல்கிறாரு, எது என்ன இருந்தாலும் என்னைய ராஜாவாக இருந்து இவ்வளவு 40 வருஷம் ஆண்டு என்ன, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை கர்த்தாவே, என்னை உமது சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எனக்கு இருக்கணும், உம்முடைய சமூகம்தான் எனக்கு முக்கியம். ராஜ மேன்மை அல்ல, ராஜ பதவி அல்ல, பட்டம் பதவிகள் அல்ல, உயர்வு அதெல்லாம் அல்ல. பாருங்க, அது நம்ம வாசிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச வசனம் 51 சங்கீதம் 51. மேன்மை நமக்கு எது முக்கியம் அப்படின்னா தேவன் தான். தேவன் மட்டும் இருந்தால் போதுங்க. நமக்கு இந்த உலகத்தை நாம் எல்லா காரியத்திலையும் தேவன் நமக்கு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். நாம்
ஜெயாலிகளாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 51 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து. இதை மட்டும் செஞ்சிடாதீங்க, இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. வேற என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வாலிப பிராயத்திலேருந்தே சொல்லிக்கிட்டேன், இப்போ இல்லை. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உள்ள உறவில் மூன்றாவது ஒரு காரியம் உள்ள பிரிக்கிடக்கூடாது. இதை நான் அனுமதிக்க முடியாது. வேறு எதை வேணாலும் அனுமதிக்கிறேன், எனக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதை நான் அனுமதிக்க முடியாது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேறு எதை வேணாலும் நீங்கள் எனக்கு அனுமதிங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உமக்கும் எனக்கும் உள்ள உறவில் மூணாவது ஒரு காரியம் உள்ள வருவதற்கு, என்னை பிரிப்பதற்கு எனக்கு அந்த ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில் விட்டுறாதீங்க, அப்படி எனக்கு அனுமதிச்சிடாதீங்க. ஏன்னா தேவன் அவரே எனக்கு சில நேரங்கள் நம்ம தடுமாறலாம், விழுகலாம், சோர்ந்து போயிடலாம். சில வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் சில எண்ணங்கள், சிந்தனைகளில், நடத்தையில் தேவன் நம்மோடு இருந்தாருன்னா நம்மகிட்ட பேசுவார். தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன, ஆவியான நமக்குள்ளே என்ன செய்வார், பேசுவார். இதை சரி பண்ணு, இதை மன்னிப்பு கேளு, இதை விட்டு விடு. மனிதர்கள் மூலமாய் நமக்கு பேசுவார், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய். வேணாம், நம்மோடு இருக்கிறாருங்கிறதுக்கு அதாங்க அடையாளங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிறோமே, அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை சபையில் உட்கார வச்சு கேட்க வைக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்கல. தேவன் நம்மை நேசிக்கிறதுக்கு அடையாளங்கள் இதெல்லாம். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியத்தை நம்முடைய செவி கேட்குது. வார்த்தையை கேட்டு உணர்வடைகிறோம், மனம் திரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம். சிலர் அப்படியே அப்படியே போகிறவங்களாம் இருக்கலாம். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, நான் உன்னோடு இருக்கிறத நீ அறிய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக தாவீதுடைய இருதயத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாது, உம்முடைய பாதமே எனக்கு தஞ்சம், உம்முடைய பாதமே எனக்கு தஞ்சம். அந்த மரியாள் நலதம், அந்த தைலத்தை, எவ்வளோ விலையேற பெற்ற தைலம், அதை உடைத்து என்ன செய்தார், இயேசுவின் பாதத்தில் ஊற்றின. எனக்கு உம்முடைய பாதமே தஞ்சம், அது போதும். உம்முடைய பாதத்தை தரிசிக்கிற அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, அது போதும். இது விலையேற பெற்ற தைலம், வித்தார் காசு வரும், அது முக்கியமல்ல. நீங்கள் என்னோடு இருக்கணும், நீங்கள் எனக்கு போதும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால். ஆண்டோடைய நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? எப்போ அந்த எண்ணம் வரும்னா, சந்தேகம் வரும்னா, கவலை, பயம், பதஷ்டம், அது மாதிரி மார்த்தாளை போல. ஆனால் மரியாள் அமைதியாக தேவ சமூகத்தில் அவனுடைய பாதத்தில் அண்டிக் கொள்ளும் பொழுது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, இக்கட்டான நேரங்கள், தனிமையான நேரங்கள், நாம் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கூட வருகிறார், நம்மை நடத்துகிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அதை தேடணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவர், நீங்கள் மட்டும் என்னோடு இருந்தால் போதும், என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை நடத்துங்க, என்னத்தில் உள்ள குறைகளை காட்டுங்க, உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தில் அப்படி நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசுவை நான் சொன்னேன், சாத்தான் நம்மோடு தேவன் இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து போடுவதில் அவன் தந்திரசாலி. சாத்தான் ஆண்டவராக இயேசுவிடத்தில் அந்த வேலையை செய்யவே வந்தான். நமக்கு தெரியும், மத்தேயு 4 வாசிக்கிறோம். மத்தேயு 3 என்ன செய்கிறாருன்னா, ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுறாரு. அப்பொழுது இவரே என்னுடைய நேசகுமாரன், வாசிப்பான், அவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் பாருங்கள், அதில் 17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று
இந்த சத்தத்தை சாத்தானும் கேட்டான். சாத்தானுக்கு தெரியும், ஓஹோ இவரில் பிரியமா இருக்கிறீரா, நீ இவர் தேவனுடைய குமாரனா. அதை குழப்பி சந்தேகத்தை உண்டு பண்ணுறதுக்கு எத்தனை பண்ணான். அதில் தான் 4வது அதிகாரத்தில் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? மத்தேயு 3வது அதிகாரம் 17 ஆரம்பிக்கிறான். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரன், கொஞ்ச நேரத்துக்கு சொன்னார் இல்லையா, அதிலிருந்தே ஆரம்பிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். நீ தேவனுடைய குமாரன், தேவன் உன்னோடு இருக்கிறாருன்னா இதை செய்யும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை, குழப்பத்தை உண்டு பண்ணுறான் பாருங்க. அப்போ அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அவனை மேற்கொள்கிறார். அதைத்தான் சொல்கிறேன், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். மரித்தேன் சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இப்பொழுது என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்துக்கு பதில் தருவார். நான் தனிமையில் அவரை நோக்கி கூப்பிடுவேன். தனிமையில் ராத்திரி நேரங்களில், வீடுகளில், காட்டில், மேட்டில், எகினிய ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பாருங்களேன், தேவனுடைய பிரசன்னத்தை உணரலாம். நெருக்கத்தில் தேவ சமூகத்தில் கதவை தட்டும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணரலாம், தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எது மேன்மை அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கணும். எவ்வளோ சொத்து இருந்து என்ன, எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்து என்ன, ஏசு இல்லைன்னா. பைபிளில் யோவானில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், 1 யோவான் 5:12 நினைக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஏசு இல்லாதவன் செத்த வாழ்க்கை. ஏசு என்னோடு இருக்கணும், அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம். இயேசு, ஆண்டவரே என் தெய்வமே என்னோடு நீங்கள் இருந்தால் போதும். யார் வெறுத்தானா, யார் கைவிட்டானா, யார் என்னை தூசணமாக பேசினானா, ஏளனம் பண்ணானா, எனக்கு எது நடக்குதோ நடக்கலையோ, நடந்தாலும் நடக்காவிட்டாலும், ஆனாலும் ஆகாட்டாலும், போனாலும் போகாட்டாலும், எதுவானாலும், அது அருமையான வார்த்தை. இவர் ஆவகுக்கு சொல்கிறார் பாருங்க, அத்திமரம் போனாலும், திராட்சை செடியில் பணம் இல்லாமல் போனாலும், ஒலிவு மரத்தில் பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடு மாடு எதுவும் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ள, ஐயோ என் ஆண்டவர் இருக்கிற என்னோடு போதும்.